நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி தேவ மகிமை. இன்றைக்கு தேவ மகிமை குறித்து பழைய ஏற்பாட்டிலிருந்து சில வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். முதலாவது ஆகாய் 2:1-9. 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் எனும் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் இஸ்ரயேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் போர்ச்சத்தாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியரோடும் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காணுகிறதில்லையே. ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். போத்சதாக்கின் குமாரனாக யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிறது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் கொண்டிருப்பார். பயப்படாதே. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரத்தையும் அசையப்பேன். சகல ஜாதிகளையும் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் அவர். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று. இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கணும். கர்த்தர் திடன் கொள்ளுங்கள், முந்தின காரியங்களை பார்க்கிலும் இப்பொழுது நான் செய்ய போகிற காரியங்கள் பெரிதாக இருக்கும். தேவனுடைய மகிமை முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்திலே பெரிதாக இருக்கும். இந்த இடத்திலே சமாதானத்தை கட்டளிடுவேன். இந்த நாட்களிலே அந்த வாக்கு தத்தங்களை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சோர்ந்து போகாதீர்கள், கிரியை செய்யுங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 8வது வசனம், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆகவே இந்த நாட்களிலே தேவ மகிமை நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆகவே அதை சுற்றிலும் அக்கினியாக இருந்து அதன் நடுவில் எப்படி இருப்பேன்? மகிமையாக இருப்பேன். இது விசுவாசிக்கணும். நம்மை சுற்றிலும் தேவனுடைய அக்கினி நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கும். அந்த அக்னியை தாண்டி யாராவது வர முடியுமா?
இந்த நாட்களில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை சுற்றி தேவன் எப்படி இருக்கிறார்? அக்கினியாய் இருக்கிறார், நம்முடைய நடுவிலே மகிமையாய் இருக்கிறார். இந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறார், எங்களை சுற்றி அக்கினி மதிலாக தேவன் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று செய்யும் கர்த்தர் உங்களை கொள்ளையிட்ட ஜாதி இடத்தில் என்னை உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். அதை விசுவாசி. யாரெல்லாம் இவங்களுக்கு யாரும் இல்லைங்க, இவங்களுக்கு யாரும் இல்லை, இவங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க? தொட பார்த்தா அப்போ தான் தெரியும் உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆக இந்த நாட்களிலே தேவன் நமக்காக வைராக்கியமுள்ள தேவன். யாரும் இல்லை, எனக்கு யார் வேணால் என்ன வேணால் எனக்கு பண்ணலான்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம யாராவது தொடுவார்களானால் யாரை தொடுறாங்க? தேவனுடைய கண்மணியை போல இந்த நாட்களிலே தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். அதை விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய என்னுடைய பாதுகாப்பு, தேவன் என்னை சுற்றி அக்கினி மதிலாக மகிமையாக இருக்கிறார், என்னை தொடுகிறவர்கள் தேவனுடைய கண்மணியை தொடுகிறார்கள். சில பேர் பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க, ஆனால் ஒன்றும் காட்டிக்க மாட்டாங்க. பார்த்துருக்குறீங்களா? ஒன்றும் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஆள் இருக்கும், எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு, ஆனால் எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. அதை பார்க்குற சில பேர் என்ன நினைப்பாங்க? என்னை பார்த்தா ஒரு பேக்லாண்டி மாதிரி இருக்கிறான்ப்பா, இவன் தலையில் கொஞ்சம் மிளகா அரைக்கலாம், இவனை கொஞ்சம் ஏமாற்றலாம், இவனுக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னு என்ன வருது? எண்ணம் வருது. அப்படி நினச்சி ஏதோ பண்ணி பார்த்தாங்க பாருங்கள், எல்லா பக்கத்துலேருந்து அவனுக்கு தாக்குது வருது. என்னப்பா யார்ப்பா இவன், என்னப்பா அது இன்னேப்பா சொல்லவே இல்லை எனக்கு, இவனுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சின்னு இருந்தேன் அப்படின்னு நடக்குதா இல்லையா? சில பேர் காட்டிக்கவே மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஆள் இருப்பாங்க, ஆனால் ஒன்றும் தெரியாது மாதிரி அப்படி சுற்றின்னு இருப்பாங்க. அதை பார்த்து இவனை போய் ஏதாவது பண்ணலாம், அவனை சீண்டி பார்க்கலாம், அவனுக்கு ஏதாவது பண்ணலான்னு அப்படி போய் பண்ணி பார்ப்பாங்க பாருங்கள். இன்னும் யாரும் இல்லைன்னு நினச்சின்னு சும்மா அடிக்கிற அடியை பார்த்தா அலறி போய் ஆடி போய் என்னப்பா யார்ப்பா இவன் யார், இவன் ஏன் எனக்கு யாருமே இவனை பற்றி சொல்ல அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? அதுவே அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ உனக்கு யாரும் இல்லை நினச்சின்னு இருக்காத, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம் அந்த நாளில்? ஒவ்வொரு நாளும் அதை நம்பணும். நமக்கு யாரும் இல்லைன்ற எண்ணமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீ தொட்டனா எங்கேருந்து வரோன்னு பார்த்துக்கோ, அப்புறம் பின்னால் வருத்தப்படாத, பின்னால் யாரும் சொல்லன்னு வருத்தப்படாத. ஏன்பா கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடலாமே, அதுக்கு தான் சொல்லிடுறேன். என்னை தொட்டன்னு யார் எங்கேருந்து வரும் பதில் வரோன்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா என்னை தொடுகிறவன் யாரை தொடுகிறான்? அவருடைய கண்மணியை. அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை சுற்றி அக்கினி மதிலாக இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், அவருடைய மகிமை என் நடுவிலே இருக்கிறது என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவது, ஏசாயா 43 1-7. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை சிருஷ்டித்தவரும் உண்மை உண்டாக்கினவரும்னா என்ன அர்த்தம்? உன்னை பற்றி அவருக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கி கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாத, உன்னை மீட்டு, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு உங்கள் பேர் தெரியும்னு தெரியும்? ஆண்டவருக்கு உங்கள் பேர் தெரியும்னு தெரியுமா? சில அப்பா அம்மாருக்கே பேர் தெரிய மாட்டேன். நிறைய பிள்ளைங்க இருக்குதுன்னு வைங்க, சில எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குதுன்னு வைங்க. ஒருத்தருக்கு ரெட்டை பிள்ளைங்களாம், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதுங்களாம். அவங்க நண்பர் கேட்குறாரு,
என்னப்பா என்ன இப்போ வித்தியாசமே ரெண்டும் ஒரே ரெண்டு பையன்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்களே, எப்படி அவனுக்கு ஒருத்தன் பேர் ஏன்னு வச்சுங்க, ஒருத்தன் பேர் பி, நான் எப்படி ஏக்கும் பிக்கும் வித்தியாசம் தெரியுது, ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிறானுங்களே. அது ஒன்றும் இல்லை, ஏனாராம். என்னப்பா நான் அவன் தான் ஏனாராம். அவன்தான் ஏபி. என்னப்பா இவன் தான் பி. அப்படி தான் அவருக்கு அப்பாக்கே ஏபி யார் எப்படி தெரியும்? எவன் ஏன்னு ஆன்னு சொல்கிறானோ அவன்தான். அந்த நிலைமையில உலகம் போயின்னு இருக்குது. சரியா? பயப்படாதே, உன்னை மீட்டுக்கணும், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அனாதை, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாமா? உங்கள் பிள்ளைங்க போய் வெளியில் நான் அனாதை எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னால் சும்மா இருப்பீங்களா? 2 போடுவீங்களா? ஏன்னா எங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்கிறாங்க, டெய்லி உனக்கு போய் வேலை செஞ்சு உழைச்சி சம்பாரித்து உனக்கு சாப்பாடு போட்டு துணி போட்டு அனாதைன்னு போய் அங்கே போய் நின்று இருக்கிறியான்னு 2 போட மாட்டீங்க? இல்லை, இன்றைக்கி இப்போ அப்படி போடுறாங்களான்னு தெரில. அந்த காலத்துலலாம் நாங்கள் முட்டி போடணும், கொட்டு விழும். என் தலை ஒழுங்காக இருக்கான்னு தெரில, என்ன எத்தனை கொட்டு வாங்கினேன்னு தெரில எனக்கு. அந்த காலத்தில் அப்பா அம்மாவுக்கு நல்லா கொட்ட தெரியும். 2 போடு பலார்னு 1 போடுவாங்க. போய் முட்டி போடுறாங்கன்னா முட்டி போட்டுன்னு இருக்கணும். இப்போ அதெல்லாம் நடக்குதான்னு தெரில. இன்றைக்கி பசங்க பண்ணுற இதெல்லாம் பார்த்தா இதுங்க ஒழுங்காக அடி வாங்கி வளர்ந்து வருதுங்களானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. வீட்டில் நல்லா 2 போட்டு வளர்க்குறாங்களா? வீட்டில் அடங்காதவங்கள என்ன பண்ணுவாங்களாம்? வீட்டில் அடங்காதவங்கள எங்கே அடக்குவாங்களாம்? ஊரில் அடக்குவாங்களாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி வளர்த்துன்னு இருக்கிறீங்களா என்னன்னு தெரில. அந்த காலத்துலலாம் அடி உததான். அப்படி தான் வந்து வாங்கி. ஆகவே ஆண்டவர்னா சார், நீங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது போய் அனாதன்னு சொன்னால் சும்மா இருப்பீங்களா? நீ என்னுடையவன். ஆண்டவர் என்ன சொல்லுகிற? நீ ஒன்றும் அனாதை கிடையாது, நீ என்னுடையவன். அதை விசுவாசிக்கணும். நான் ஆண்டவருக்கு சொந்தம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது. அக்கினி ஜுவாலை உன் பேரில். விசுவாசிக்கும். எந்த விதமான பாதையிலே கடந்து செல்லும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார். கைவிடுவது, தனியாக விடுவதில்லை. தனியாக ஆண்டவர் ஒருபோது என்ன செய்யறது விடுவது. எந்த பாதையிலே கடந்து போகும்போது எல்லாரும் விட்டு ஓடினாலும் கூடயே யார் இருக்கா? நான் உன்னுடனே இருப்பேன். ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழில் என்னான்னு சொல்லுவாங்க? ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? சரி விடுங்க, நான் எதுக்கு ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸுக்கு தமிழில் என்ன அதாவது தெரியுமா யாருக்குன்னா? ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு தமிழில் என்ன? தமிழில் என்னன்னா, ஒன்று நல்ல காலத்தில் மாத்திரம் அவங்க கூட ஒட்டின்னு இருப்பாங்க, கஷ்ட நேரத்தில் கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு கொண்டாட்டம் வச்சு விருந்து போட்டிங்கன்னா அவங்க தான் முதல் ஆள் அங்கே இருப்பாங்க. நீங்கள் வேதனையில் கண்ணீரில் இருக்கும்போது அந்த அவங்கள பார்க்கவே முடியாது. ஓடி வந்து உதவி செய்யணும். நீங்கள் ஆஸ்பத்திரியில் மாதக்கணக்காக இருக்கும்போது வந்து நான் கூட இருக்கிறேன்லாம் வரமாட்டாங்க. அவங்க அந்த நேரத்தில் நீங்கள் யாருன்னே தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஏன்னா கஷ்டத்துக்கெல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. ஆனால் என்ன கொண்டாடும், பிறந்தநாள் கொண்டாடுறீங்களா, எதுக்கும் என்ன கொண்டாட்டம், சந்தோஷம், விருந்து, அதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, முதல்ல வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? தப்பி தவறி கொண்டாத்து கூப்பிடாமல் விட்டிங்கன்னு வச்சு ரொம்ப கோச்சிப்பேன். என்னங்க ஒரு எஸ்எம்எஸ்ஸாவது அனுப்பிச்சு, ஒரு வாட்ஸ்அப்பில் நான் ஃபோன் கூட பண்ண வேணாங்க, ஒரு மெசேஜாவது அனுப்பிச்சு நான் வந்திருப்பேன்ல. ஏங்க எனக்கு சொல்லவே இல்லை? எதுக்கு? கொண்டாட்டம். கொண்டாட்டத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு சொல்லாமல் விட்டிங்கன்னா, இதே நீங்கள் கை கால் உடச்சுன்னு உட்காந்து இருக்கிறீங்கன்னு வைங்க, நாங்கள் ஒரு வார்த்தை சொல்ல நான் கூடயே வந்து கவனிச்சிருப்பேனே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. வரும். அதுதான் ஃபேர் வெதர். ஃபேர் வெதர்னால் என்ன? நல்ல சீதோஷனை எல்லாம் நல்லா இருக்கும்போது வந்து கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுதான் ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் அப்படி இல்லை. என்ன சொல்கிறாரு? நீ தண்ணீர்களை கடக்கும்போது, இது ஒன்றும் ஃபேர் வெதர் கிடையாது. நீ இதில் போகிற தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னுடனே. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன் பேரில். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்ப. அக்கினி ஜுவாலை உன் பேரில். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும்
உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியரையும் சேபாவையும் கொடுத்து நீ என் பார்வைக்கு அற்பமாக இருந்தபடியால் போட்டிருக்கா. அதை விசுவாசிக்கணும். மனுஷன் உங்களை அற்பமாக எண்ணலாம், ஒருவேளை உங்கள் குடும்பமே உங்களை அற்பமாக எண்ணலாம், சமுதாயம் உங்களை அற்பமாய் எண்ணலாம். கால் தூசிக்கு உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் அது முக்கியம் இல்லை, அது முக்கியம் அல்ல. எது முக்கியம்? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால், அதுதான் முக்கியம் வாழ்க்கையில். அதுதான் தேவனுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்? அருமை. வெளியேற பெற்ற ஆண்டவர் என்னை பார்க்கும்பொழுது ஒரு வெளியேற பெற்ற பொக்கிஷமாக பார்க்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாள் அதை நான் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறேன்? அருமையாய் இருக்கிறேன். கனம் பெற்றாய் போட்டிருக்கா. உலகம் மதிக்குதோ அதை பக்கம் கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய பார்வையில் என்ன பெற்றாய்? கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். நான் யார் சிநேகிக்கிறார்களோ இல்லையோ, தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூலில், நர்சரி ஸ்கூலு, அது சின்ன ஸ்கூலில் விளையாடின்னு இருப்பாங்க பாருங்கள். பாடம் கடம் படிக்காமல் உட்காந்து நாள் பூரா விளையாட்டு வருவாங்களே, தெரியல உங்களுக்கு? அங்கே போய் அது ஏதோ பொம்மையில் விளையாடின்னு இருந்தால் அங்கே ஒரு பையன் அந்த பொம்மையை அந்த பிள்ளைக்கிலேருந்து பிடிங்கிட்டு என்னான்றானே, நீ இவ்வளோ அசிங்கமாக இருக்க, உனக்கு எதுக்கு இவ்வளோ அழகான பொம்மைன்னு பிடுங்கினான். சரியா? இந்த டீச்சர் அப்படியே பயந்து அலறி இந்த என்ன ஒவ்வொன்று ஒப்பாரி வைக்குமா, இந்த பொண்ணு என்ன பண்ண போது எல்லாரும் முன்னாடியும் என்னான்னு சொல்கிறாங்க, நீ இவ்வளோ அசிங்கமாக இருக்கிற, உனக்கு எதுக்கு இந்த இவ்வளோ அழகான பொம்மைன்னு. டீச்சர் இப்போ என்ன பண்ணுது, ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சா என்ன பண்ணுறது, எப்படி இது பண்ணுறதுன்னு அவங்க பயந்துன்னு இருக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு, நீ யார் என்ன அசிங்கம், எங்கள் அப்பா என்ன அழகன்றார் கூடான்னு பிடிங்கிச்சு, நீ என்ன அசிங்கம்னு எங்கள் அப்பா என்னை பார்த்து தினமும் என்ன சொல்கிறாரு, அழகாக இருக்க, எங்கள் அப்பா நீ யார் என்ன அசிங்கம்னு சொல்கிறது கூட அந்த பொம்மையை என்ன செய்தான். அந்த மாதிரி அவங்க அப்பா வளர்த்து வச்சுருக்கிறார். ஊர் பேச்சு உனக்கு முக்கியம் இல்லை, என் பார்வையில் நீ எப்படி இருக்கிற, அதுதான் முக்கியம். இன்றைக்கி நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன சொல்லுகிறார்? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்ற நானும் உன்னை அதலால் பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆகவே ஆண்டவர், நான் உனக்கு உதவி செய்ய ஆட்களை நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூடி சேர். நான் வடக்கே நோக்கி கொடு என்றும் தெற்கே நோக்கி வைத்திராதே என்று சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்று. ஆகவே தேவன் எதுக்காக நம்மை படைத்திருக்கிறார்? எதுக்காக சிருஷ்டித்திருக்கிறார்? என் மகிமைக்காக. நாளையில் அதை எதுக்கு ஆண்டவர் என்ன ஏன் நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன்? ஆண்டவருடைய என் மூலமாக தேவனுக்கு என்ன வர வேண்டும்? மகிமை வர வேண்டும் என, அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கார்? சிருஷ்டித்திருக்கிறார். 4வது ஏசாயா 49:1-3. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனிங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்த முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். இப்போ அந்த காலத்துலலாம் வயிற்றில் இருக்கிறது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியுமா? இந்த ஏசாயா இந்த காலத்தில்
இந்த காலத்தில் நம்ம தேசத்தில் அவங்களுக்கு தெரியும், ஆனால் சொல்லக்கூடாது. தெரியும்ல அவங்களுக்கு. நீங்கள் கர்ப்பமாக இருந்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் இது ஆணா பெண்ணான்னு உள்ளே இருக்கிறது தெரியும். ஆனால் அவங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சரியா? அதுதான் சட்டம். வெளி தேசத்தில் மற்ற மேற்கு தேசத்தில் சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வயிற்று உள்ளே இருக்கும்போதே பேர் வச்சிடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் இது ஆணா பெண்ணா சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த தேதி இந்த என் மகன் பிறக்க போகிறான், என் மகன் பிறக்கப்போ அவங்க பேர் எதுன்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரெல்லாம் வச்சுடுவாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஊரில் வைக்க முடியாது. சரியா? ஏன்னா உங்களுக்கு தெரியாது அது ஆணா பெண்ணா. சரியா? அதுக்கு தான் நான் பலவிதமான திட்டங்கள்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்காக சொல்லக்கூடாதுன்றாங்க. அது பெண்ணுன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் மாற்றுறதுக்கு, இந்த பழக்கம்லாம் மாற்றுறதுக்கு நான் பல வழிகளை சொல்லின்னு வரேன். கேட்டுன்னு வரீங்களா? செலவில்லாத கல்யாணம் பண்ண கற்றுக்குனீங்கன்னா இதெல்லாம் அவசியமே இல்லை. நீ கேளுங்க, ஏன் பெண்ணுன்னா ஏன் இது பண்ணுறேன்னா அதுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு இன்னொன்று அவன் கேட்டான் இதுக்கு எடுத்துனுவான் அது எடுத்துனுவான்வான். அதுக்கு தானே பயந்துன்னு இருக்கிறாங்க. இப்போ என் மெத்தட் படி நீங்கள் செலவே இல்லாமல் கல்யாணம் பண்ண பழக்கம் வந்துடுச்சுன்னு வைங்க, யாருக்கும் ஒரு பைசா செலவு, மாப்பிள்ளைக்கும் செலவில்லை, பொண்ணுக்கும் செலவில்லை, வரவங்களுக்கும் நீங்கள் வரணும்னா சும்மா வந்துட்டு போகும், மொய்யெல்லாம் தர வேணாம், உங்களுக்கும் செலவில்லை, நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டோம், எங்களுக்கும் செலவு, யாருக்கும் செலவில்லை, யாருக்குமே செலவு கிடையாது. ஆதாமேவாள் கல்யாணம் பண்ணாங்களே ஏதாவது செலவு யாருக்குன்னா இருந்துச்சா? எல்லாம் செலவு. அந்த பழக்கம் வந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் வயிற்றில் இருக்கும்போதே சொல்லுவாங்க இது ஆனா பெண்ணானே, அது எதுவாக இருந்தாலும் யாருக்கும் உனக்கு கவலை இல்லை, யாரும் செலவு பண்ண வேண்டிய அவசியமே. இந்த செவிடங்காலத்தில் சங்கோதரம் மாதிரி நானும் எத்தனையோ வருஷமாக சொல்லின்னு இருக்கேன். இன்ன வரைக்கும் யாருன்னா அதை சொல்கிறதுக்கு செய்கிறாங்களா? செலவில்லாமல் பண்ணிங்கன்னு வைங்க, உங்கள் ஆணா பெண்ணான்றதை சொல்லிவிடுவாங்க. பார்த்துக்கோ, எல்லாம் ஒன்று தான், ஆணாக இருந்தாலும் ஒன்று தான், பெண்ணாலும் இருந்தாலும் ஒன்று தான். சரியா? ஆனால் இப்போ ஏசாயா காலத்தில் வயிற்றில் இருக்கும்போது ஆணா பெண்ணான்னு தெரியுமா? தெரியாது. அப்போ எப்படி பேர் வைக்க முடியும்? இப்போ அப்பா அம்மாவே என்ன செய்ய முடியும், பேர் வைக்க முடியாது. ஆனால் நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். ஆண்டவருக்கு தெரியும் நீ உள்ளே இருக்கும் போது அவர் உனக்கு பேர், உங்கள் அப்பா அம்மா உன்னை பேரே வைக்கல, அப்பா அம்மா உனக்கு பேரே, அதற்கு முன்னதாகவே ஆண்டவர் என் நாமத்தை அப்பத்துலேருந்து நீ வெளியில் பிறந்த பிறகு நீ உள்ளே இருக்கும் போதே ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலுக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அதுதான் ஆண்டுடைய நோக்கம். நம்ம ஒவ்வொருவர் மூலமாக அவர் என்ன பண்ணோம், மகிமைப்பட வேண்டும். அதற்கு தான் நம்ம தெரிந்து கொண்டார், அதற்கு தான் உருவாக்கினார், பெயர் சொல்லி அழைக்கிறார். தாயின் வயிற்று எதுக்காக? உன்னிலே நான் என்ன செய்யணும், மகிமைப்பட வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் மூலமாய், எங்கள் வாழ்க்கையின் மூலமாக, எங்கள் குடும்பத்தின் மூலமாய் நீர் என்ன செய்யணும், மகிமைப்பட. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? 5வது ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய். தேவனுடைய மகிமை அங்கே இருக்கும் பொழுது சத்துருக்கள் அதை கண்டு என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. நம்ம அவங்களுக்கு பயந்து இருக்க அவசியம் இல்லை, நம்ம சத்துருவுக்கு பயந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் பயப்படுவா? சத்ரு. ஏன்னா கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய நாமத்திற்கும் கர்த்தருடைய மகிமைக்கும் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. வெள்ளம் போல சத்ரு, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சில
காரியங்கள்லாம் அந்த கண்ணுக்கு தெரியாது. ஆவியின் கர்த்தருடைய ஆவியானவர்னா, ஆவினா கண்ணில் பார்க்க முடியுமா? ஆவியை கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க இன்விசிபிள். இன்விசிபிளுக்கு தமிழில் என்ன? கண்ணுக்கு தெரியாது. ஒரு நல்ல வார்த்தை எதுவும் இல்லையா? இன்விசிபிள். இப்போ ஆவினா இன்விசிபிள், யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆகவே சத்ரு வெள்ளம் போல் இவங்களுக்கு யாரும் இல்லை, நம்ம போய் அவங்கள அழிக்கலாம் அப்படின்னு வரும். அவனுக்கு தெரில, அவன் கண்ணுக்கு தெரில இங்கே யார் இருக்கான்னு. அவன் கண்ணுக்கு தெரியாது. இந்த ஆவியானவர் எங்கேருந்துப்பா, யார்ப்பா இது, யார்ப்பா நம்மளை எதோ பண்ணுறாங்க, எனக்கு கண்ணுக்கு ஆவியானவரை கண்ணில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அதனால தான் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. அவன் கண்ணால் ஆவியானவர் செய்கிற கிரியை அவன் கண்ணால் பார்க்க முடியாததுனால அவன் என்ன நினச்சிருங்க, யாரும் இல்லைப்பா, யாரும் இல்லைப்பா. அநேக ஆபத்தான காரியங்கள்லாம் இந்த பாய்சனஸ் கேஸ் இருக்குது பாருங்கள், விஷ அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. திடீர்னு யாருன்னா விட்டாங்கன்னு வைங்க, அதெல்லாம் ஆல் அவுட். என்னப்பா யார், இன்னும் நல்லா தானே இருந்தாங்க, என்ன ஆச்சு, கண்ணுக்கு ஒன்றுமே தெரில, ஆனால் என்ன வந்துதாங்க, ஆகவே அநேக ஆபத்துக்கள், கண்ணுக்கு தெரியாத காரியங்கள்லாம் கூட நம்ம என்ன ஆபத்து உண்டாக்கும். சரியா? சில பேர் 10 வியாதி வச்சுன்னு கிட்ட வந்து இருமின்னு இருப்பாங்க. ஐயா நீ அங்கேருந்து சொல்லு, உனக்கு எனக்கு கொரோனா வந்திருக்குது, அங்கேருந்து இங்கே என்ன வந்து ஐயா நான் இங்கே வந்து சொல்லிடணும், எனக்கு இதிலேருந்து என்ன வரும், கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த கிருமி என்ன செய்யுது, வருதா இல்லையா? அதுதான் எல்லாம் தள்ளி இருங்கன்றது. இது ரொம்ப வியாதி இருந்தால் வீட்டிலே இருங்க, இங்கே ஒன்றும் வராதிங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நீ நல்லான பிறகு இங்கே வா, இங்கே வந்து நேராக நின்று ஐயா நீ முன்னே இருமுன்னா என்ன வருது? எனக்கு கிருமியெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. கிருமியெல்லாம் பாக்டீரியாவும் தெரியாது, அதோட ரொம்ப சின்னது தான் வைரஸ். அது ஒன்றுமே அங்கேருந்து இங்கே வந்து தான் சொல்லணுமா, அதை இந்த பயங்கரமான தொத்து வியாதி இருக்குது இங்கே வந்து தான் சொல்லணுமா, எனக்கு அங்கேருந்தே சொல்லு. இது வராத தொத்து வியாதி இருந்தால் என்ன செய்யுது, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், உன் பேரை சொல்லிங்கெல்லாம் ஜெபம் பண்ணி நல்லான பிறகு வாங்க சொல்கிறேன்னா இல்லையா? எதுக்கு சொல்கிறேன்னா, சத்ருக்கு ஆவியானவர் கண்ணுக்கு தெரியாது, அவன் வெள்ளம் போல் வரான், இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இவங்களை அழிக்கலாம். அந்த நேரத்தில் என்ன செய்கிறார், வெள்ளம் போல் சத்ரு வரும். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேன், இன்னும் ஏதோ நம்மளை தடுக்குதே, ஏதோ நம்ம காரியம் வாய்க்காதபடி பண்ணு, இன்னும் இது ஒன்றுமே தெரியலையா நம்ம முழிச்சுன்னு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுறார், விரோதமாய் கொடியேற்றுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? 6வது ஏசாயா 60:1-22. எழும்பி பிரகாசி, உன் ஒளி அந்த கர்த்தருடைய மகிமை உன்மேல், தேவனுடைய மகிமை நம்ம மீது வந்து உதிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், எழும்பி பிரகாசி. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இந்த சூழ்நிலை வரப்போதுன்றாங்க. பயங்கரமான ஒரு இருள் உலகத்தின் மேலே வர, பயங்கரமான இக்கட்டான நிலையில் இன்றைக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு பயங்கரமான இருள். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? எங்கெங்க ராஜா வரப்போகிறான், என்கிட்ட வரவெல்லாம் லாட்ரி அடிச்சுன்னு இருக்கிறவன் தான் வரான். அம்மா ஒரு கஞ்சி கூடாது கொடுமா. நாட்கள் விசுவாசிக்கணும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை எடுத்து அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருவார்கள்.
உன் குமாரர் தூரத்திலிருந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டங்களும் உன்னை மூடும். சேவாய் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தங்கம்லாம் வரணும், ஒரு சார் சந்தோஷம். அப்படியேங்க எவ்வளோங்க தங்கம் கிடைக்கும்? ஏதோ ஒட்டகத்தில் தங்கம்லாம் எடுத்துன்னு வராங்களாமே. என்றைக்குங்க? நான் அன்றைக்கி கண்டிப்பாக சபைக்கு வந்துடுவாங்க. மீதி நாள் வரணும் இல்லையா? அது என்றைக்கு அந்த இது வருதுன்னு சொல்லி இது ஒட்டகத்தில் ஏதோ வருதுன்றீங்களே. எத்தனை எத்தனை சவரம் தரப்போகிறாங்க? அப்படியே கண் ஊட்டுற மாதிரி தெரியுது எனக்கு. என்னங்க இது? என்றைக்குங்க இது? ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்கள் வேகமான ஒட்டகங்கள் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை ரசித்து பொன்னையும். சரியா? பொண்ணுன்னா தங்கம், தப்பாக நினச்சிக்காதீங்க. சரியா? ஒரு முறை இங்கே தான் நம்ம சகோதரர் எனக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணும்னு கேட்டாங்க. போதுக்கிறவங்களுக்கு நாங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும். நான் வந்து இங்கிலீஷ் எதுக்குங்க எனக்கு கிஃப்ட்ஸ்? இங்கிலீஷில் ஒரு பெண் வேணால் கொடுங்க, ஒரு சின்ன கிஃப்ட் வந்து பெண் வேணால் கொடுங்கன்னு அதை தமிழில் பாஸ்டர் பெண் வேணும்னு கேட்குறாருன்றான். ஒருத்தர் பார் பாஸ்டர் என்ன கேட்குறாரு பார், பாஸ்டருக்கு பெண் வேணுமா? ஏங்க நான் அந்த தமிழில் சொல்ல, நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். நீங்கள் தான் வழியாக வந்து அவனே கேட்கல, நீங்கள் வழியாக வந்து கேட்குறீங்க பாஸ்டர் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு. சரியா? நான் எது ஒன்றும் கிஃப்டே வேணாம். இல்லை கண்டிப்பாக கொடு. சரி, நீ கண்டிப்பாக கொடுக்கணுன்றதுனால நான் என்னன்றேன், ஏதாவது ஒரு சின்ன பெண்ணு கொடுத்தா போதும்னா நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். பெண்ணுன்னா கையில் எழுதுகிற பெண்ணை கொடுங்கன்னா அது அங்கேயே என் முன்னாடியே மாற்றிக்கிறாங்க. பாருங்கள் பாஸ்டர் பெண் வேணும்னு கேட்குறாருன்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே பொன்னையும்னா தங்கம், வேறு மாதிரி அர்த்தத்தில் ட்விஸ்ட் பண்ணிடாது. சரியா? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டும் கர்த்தரின் துதிகளை கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கவும். நேபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏற என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். மேகத்தைப் போலவும் தங்கள் பல கணித்து வாரங்களுக்கு தீவிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும், இப்போ வெள்ளியும் கூட சேர்ந்துடுச்சு. சரியா? இவ்வளோ நேரம் பொண்ணு வரோன்னு, இப்போ வந்து வெள்ளியும் கூட. இன்னும் என்ன கை விட்டிங்களே, நானும் வரேன், இந்த சபைக்கு நானும் வரேன். இவங்க பெந்தகோஸ்தே சபைன்னு சொல்லுவாங்க, ஆனால் பொண்ணை வெளியே கொடுத்தா வாங்கிக்குவாங்க, யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்தில் இருந்து கொண்டு வருகிற தர்ஷிஷன் கப்பல் ஏற்கனவே எனக்கு அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்குவேன். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் திறந்திருக்கும், அப்படி வந்து தலையை காட்டிட்டு போவோம் அப்படின்னு அர்த்தமா? இரவும் பகலும் பூட்டப்படாமல். நம்ம சபையில் இரவும் பகலும் திறந்து வச்சா வருவாங்களா? ராத்திரியும் நடக்குதுங்க மீட்டிங்கு, பகலையும் நடக்குது, தினமும் நடக்குது.
இதுதான் ஆண்டவர் ஆண்டோடைய மகிமை வெளிப்படும் பொழுது போட்டவே முடியாது, வந்துனே இருப்பாங்க. ஜனங்க என்ன செய்வாங்க? வந்துனே இருப்பாங்க, ஆண்டவரை தேடினே இருப்பாங்க. ஏன்னா ஆண்டோடைய மகிமை ஆலயத்தை நிரப்பும். கதவே போட்ட முடியாது, கதை போட்டுனா தட்டின்னு இருப்பாங்க, தரங்க. உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். சில பேர் இந்த வசனத்தை மாட்டிக்கலாமான்னு பார்க்குறாங்க. யாரெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்களோ, இது டெய்லி ஆண்டவரே இந்த வசனத்தை நிறைய இவன் பாருங்கள் என்னை தொந்தரவு கொடுத்துன்னு இருக்கிறான். அதுக்காக இல்லை அந்த வசனம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதார் விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூடிய உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமை. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க? குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் எனும் சொல்வார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாது இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறைக்கு மகிழ்ச்சியாகவும். ஒருவேளை நீங்கள் நெகிழப்பட்டு கைவிடப்பட்டு ஒருவரும் யாருமே உங்களை கண்டுக்கல, அப்படியே விட்டாங்க வச்சுங்க, நீங்கள் இருக்கிறதே, நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா போனீங்களான்னு கூட யாரும் திரும்பி கூட அப்படி இருக்கு. நடவாதமாய் இருந்தாய். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். இருந்த ஒரு காலத்தில். ஆனால் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாருக்கும் மகிழ்ச்சியாகவும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முலைப்பாலையும் உண்டு கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும். எல்லாரும் கண்ணு உருட்டின்னு பார்க்குறாங்க, என்றைக்கு பார்த்து நடக்க போகுது. என் வீட்டில் எல்லாம் ரொம்ப பழைய சாமானாக இருக்குது, எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக மாற்றணும், சரியா? வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி. பாப்பா எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க மாற்றுறதுக்கு. ரெனோவேஷன் பண்ணுங்க. வீட்டில் எல்லாம் என்ன எவ்வளோ நாள் இந்த பழைய சாமான் வச்சு நீங்கள் ஓட்டின்னு இருக்கிறது? இதை மாற்றணும் அதை மாற்றணும். பாருங்கள், அவங்க வந்து டிவியில் என்னென்ன புதுசாக வந்துருக்குது, அவங்க பாருங்கள் அதெல்லாம் மாற்றிட்டாங்க. அவங்க வீட்டில் போய் பாருங்கள், எல்லாம் பழசெல்லாம் தூக்கி போட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு பண்டிகையில் இந்த பழசெல்லாம் எரிப்பாங்க பாருங்கள். நான் காலேஜ் படிச்சுன்னு இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டாங்க, எங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த பண்டிகை வரும்போது ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க, வேகமாக அந்த பெரிய காம்பவுண்டு நேராக அந்த காம்பவுண்ட் என்ட்ரன்ஸில் போய் வேகமாக அந்த டோரை கேட்டை கழட்டி எத்தனை போய் வீட்டில் போட்டு வச்சு. அது வுட்டு மரக்கால் பெரிய கேட் அது, சரியா? எவன் இதை கழட்டின்னு போய் எரிச்சிடுவான்னு வேகமாக என்ன பண்ணுவாங்க, பண்டிகை வரத்துக்கு முன்னாடி வயசான பாட்டி ஒன்று போய் என்ன பண்ணுது பாட்டின்னு பார்த்தா கேட்டையே கைட்டின்னு போய் உள்ளே வைக்கணுமா. ஏன்னா இதே வேணா எத்தனை போய் என்ன பண்ணி விட்ருவான், எரிச்சு விட்ருவான்னு. ஆகவே நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவருமாக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் நிலைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்கள் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறேன்? இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இராமலன் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு
மகிமையாக இருப்பார். எத்தனை பேர் ஆண்டவரே உங்களுக்கு வெளிச்சமாக மகிமையாக இருக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? ஆண்டோடைய மகிமை இதான் செய்கிற காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய மகிமை வெளிப்படும் பொழுது, அவருடைய மகிமை நம்ம மேல் உதிக்கும் பொழுது என்ன நடக்கும்? அதுதான் இந்த அதிகாரம். உன் துக்க நாட்கள், அந்த மகிமைக்கு முன்பதாக துக்கம் என்ன செய்ய முடியாது, எதுவுமே நிற்க முடியாது. தேவ மகிமை வெளிப்படும் பொழுது எல்லாம் போயிடுது. துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரித்து கொடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமையின்படி என் கரங்களின் கிரிகளுமாய் இருப்பார்கள். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த சாதியம். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? ஆண்டவரே, சிறியவனும் சின்னவன் 1000 ஆக வேண்டும். சிறியவன் பலத்த, சின்னவன் இவன் ஒன்றும் இல்லை, அவனையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பலத்த ஜாதி 1000 பலுகி ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடக்கும். இந்த வசனத்தெல்லாம் வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும், எங்கள் குடும்பத்தில் நிறைவேற்றும், எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றும். தேவனுடைய மகிமை. 7 ஏசாயா 62 1-7. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தம் நான் மௌனமாய் இராமலும், அது நீதி பிரகாசத்தை போலவும் அது ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு எடுத்தாலும் அது எதோ நடந்தால் நடக்கட்டும்னு உட்காந்து நடக்கூடாது. நடந்தா நடக்கட்டும். ஃப்ரெஞ்சில் ஃப்ரெஞ்சு தான் நினைக்கிறேன். ஃப்ரெஞ்சா ஸ்பேன் என்ன பாஷை? சரா சரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரா சரானா என்ன அர்த்தம்? எது நடக்குமோ அது நடக்கும், எது நடக்குமோ அது நடக்கும். அங்கே வாட் வில் பி அது இல்லை. இங்கே என்ன சொல்லியிருக்கு? நடந்தால் நடக்கட்டும்னு இல்லை. என்ன சொல்கிறாங்க? சியோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாய் அது நீதி பிரகாசத்தை போ ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி போல் வெளிப்படும் மட்டும் அமராமல் விட மாட்டேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஏன் புது நாமம்? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்தில் எப்படி இருக்கணும்? அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருக்கு. ஏன் கர்த்தர் புதிய நாமம் கொடுக்கிறார்? நீ இனி கைவிடப்பட்டவள் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் என்ன பேர் சொல்லின்னு இருந்தாங்க? ஒன்று கைவிடப்பட்டவள். எல்லாம் பரியாசம் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லாம் அவங்க பட்ட பேர். உங்களுக்கு என்னது? கைவிடப்பட்டவர். கர்த்தர் உன் பேரை மாத்திர. நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமல் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல். கர்த்தர் உன் பேரில் பிரியமாக இருக்கு. உன் தேசம் வாழ்க்கை வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். புதுசாக கல்யாணம் ஆனவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துன்னு இருக்கிறாங்களா இல்லையா? ஆரம்பத்தை சொல்கிறேன், அதுக்கப்புறம் சொல்லு. ஒரு வருஷம் ஆன பிறகு சொல்லு. புதுசாக அந்த மணவாளன் அந்த சந்தோஷத்தில் என்ன வேணாலும் வாங்கி கொடுத்துன்னு இருக்கிறாரா? நடக்குதா இல்லையா? ஏன் ஒரு மாதிரி முழுகிறீங்க? அதுக்கப்புறம் போக போக என்ன ஆச்சுன்னு நான் சொல்ல, அதை பற்றி நான் பேசலை. நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன். நான் அப்போ அதுபோல் உன் தேவன் உன் மேல் என்ன செய்வார்?
அப்படின்னு நீ கேட்குறதெல்லாம் கொடுப்பாருங்க. ஆரம்ப காலத்தில் எப்படி மணவாளன் எல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறாரோ அது முதல்ல தேவனும் என்ன பண்ணுவார், என்னம்மா என்ன வேணும், ஆண்டவரே வீடு அந்த எடுத்துக்கோ, வீடு என்ன வண்டி எடுத்துக்கோ. நீங்கள் பார்க்குறத பார்த்தா விசுவாசிக்கிறீங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. தேவன் மகிழ்ச்சியாக என் மேலே இருப்பார், கேட்கறதெல்லாம் கொடுப்பார்னு விசுவாசம் வருதான்னு பார்த்தேன்னு இருக்கேன். நான் இங்கே வந்து பார்க்குறேன். நான் எத்தனை பேருக்கு இந்த வசனத்தின்படி தேவன் எனக்கு செய்வார்? நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. நான் சொல்ல அது பைபிளில் இருக்குது, சரியா? நான் அதை புதுசாக ஏதோ சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பைபிளில் வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல் உன் மக்கள் உன்னை மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். உன் தேவன் உன்மேல் சந்தோஷமாக உனக்கு கேட்குறதெல்லாம் செய்வார். எருசலேமே, உன் மதில்களில் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாக இராத ஜாமக்காரரை கட்டுகிறோம். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. சும்மா உக்காந்து இருக்க முடியாதுங்க. சும்மா உக்காந்து இந்த ஆசீர்வாதம் வராது. இதை தட்டில் எடுத்துன்னு வந்து தருவாங்கன்னு நினைக்காதீங்க. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்து விடாது. ஆண்டவரை விடாதீங்க, அதுதான் அர்த்தம். உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், தேசத்தை ஆசீர்வதிக்கணும், ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். செய்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை விடக்கூடாது. ஆண்டு போராடி, அதுதான் வசனம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்களில் அது யாக்கோபு என்ன ஜெபம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியாமல் என்ன செய்ய மாட்டேன். சரி போயிட்டு வாங்கன்னு சொன்னாரா? இதுதான் வசனம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்முடைய சபையை ஆசீர்வதிக்கும்படி, நம்முடைய தேசத்தை நம்முடைய வீட்டை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் வர என்ன செய்யக்கூடாது. இரவும் பகலும் போராடி ஜெபித்து எல்லாத்தையும் என்ன செய்யணும். சும்மா உட்காந்து அமர்ந்திருந்தால் அமெரிக்கா ஆவாது, உட்காந்து இருக்க முடியாது, அதுதானே போட்டிருக்கு. நீ சும்மா உட்காந்து ஒன்றுமே வராது, எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. சும்மா உட்காந்து இருந்தால் ஒன்றும் ஆவாதுங்க, ஆவாது. சும்மா உட்காந்து இருந்தீங்கன்னா அந்த உட்காந்த இடம் கொஞ்சம் சூடாக இருக்கும் ஏஞ்ச பிறகு. தெரியல உங்களுக்கு? அடுத்தவங்க வந்து உட்காந்து என்ன ஒரு மாதிரி சூடாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, காரியம் ஒன்றும் ஆகாது, ஒரு ஆசீர்வாதம் வராது. சும்மா உட்காந்து இருந்தால் ஒரு ஆசீர்வாதமும் அங்கே போட்டிருக்கா பைபிளில். சும்மா உட்காந்துருக்க ஆகாது, அந்த காலம் இல்லைங்க. சும்மா உட்காந்து இருக்கிற காலம் இல்லை. இரவும் பகலும் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அவரை உட்கார விடாது. ஆண்டவரே என்ன செய்யாதீங்க, உட்கார விடாதீங்க. போராடி என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ள வேண்டும். 8வது சங்கீதம் 24:6-10. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அந்த சந்ததியாக இருக்கிறோமா நம்ம? அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபும் என்னும் சந்ததியாக இருக்கிறோமா? நாடுகிறோமா? தேடுகிறோமா? தேவனுடைய பாதத்தில் ஓடி வருகிறோமா? அந்த சந்ததியாக இருக்கிறோமா? அப்படி இருக்கும் பொழுது வாசல்களே உங்கள் தலைகளை அநாதி கதவுகளே மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், அங்கே வருவார். மகிமையின் ராஜா. ஆக இந்த மகிமையின் ராஜா வரும்போது என்ன நடக்கும்? யார் இந்த மகிமையின்? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். ஆண்டவரை தேடும் பொழுது இந்த மகிமையின் ராஜாவாக தேவன் வரும்பொழுது எப்படி கிரியை செய்வார்? என்ன யுத்தத்தில் என்ன போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த போராட்டத்திலே இந்த மகிமையின் ராஜா எப்படி வருவார்? வல்லமையும் பராக்கிரமும் உள்ள அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள. இந்த மகிமை, தேவனுடைய மகிமை அங்கே இறங்கும் பொழுது தேவனுடைய வல்லமை என்ன செய்யும்? தேவனுடைய பராக்கிரமம் அங்கே யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அந்த யுத்தத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக யாராவது நிற்க முடியுமா? ஐயா, அந்த மகிமையின் ராஜா அவரை தேடும் பொழுது மகிமையின் ராஜாவாக அந்த மகிமையோடு என்ன செய்வார்?
கடந்து வருவார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயர். மகிமையின் ராஜா யார்? இந்த அவர் சேனைகளின் கர்த்தர். அவரே சேனை. அவரோடு என்ன இருக்குது? சேனை. ஒரு சேனையோடு வருவார். எத்தனை பேர் ஆண்டவர் சேனையோடு உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு வாஞ்சிக்கிறீங்க? என்ன யுத்தம், என்ன போராட்டம், என்ன யுத்தத்தில் வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ள சேனைகளோடு இந்த மகிமை ராஜா வருவார். ஆகவே அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை தேட வேண்டும். இந்த நாட்களிலே தேவன் மகிமையின் தேவன். இந்த நாட்களிலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? முதலாவது என்ன பார்த்தோம்? கர்த்தர் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அது விசுவாசிகளை ஜெபிக்கணும். ஆண்டவரே, இதுவரை கண்டதை விட இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் சபையிலே நீர் மகிமைப்பட வேண்டும். எங்கள் சபையில் மகிமை அதிகமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் நம்மை சுற்றி அக்கினி மதிலாக இருந்து நமக்குள்ளே மகிமையாய் இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆகிய மூன்றாவது, தேவன் நம்மை சிருஷ்டித்தவர். தண்ணீரை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுது, அக்கினிகளை கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். என் பார்வைக்கு நீ எப்படி இருக்கிற? அருமையாய், நீ கனம் பெற்றாய். இந்த நாட்களிலே அதை நாம் விசுவாசம். அவருடைய மகிமைக்காகவே தேவன் நம்மை உருவாக்கினார். நான்காவது, தாயின் வயிற்றிலே பெயர் சொல்லி நம்மை அழைத்த தேவன். உன்னிலே நான் மகிமைப்படுவேன். ஐந்தாவது, தேவ மகிமை வெளிப்படும்போது சத்துருக்கள் அதை கண்டு பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு தேவ ஆவிர் ஜெயக்கொடியை ஏற்றுவார். ஆறாவது, கர்த்தருடைய மகிமை நம் மீது உதிக்கும். உலகத்தில் இருள், கார் இருள், ஆனால் உன்மேல் என் மகிமை. அப்போது எல்லாம் ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள். வெள்ளி தங்கம் எல்லாம் எடுத்துன்னு வருவாங்க. சரியா? பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறு. அதையும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? அதையும் கொஞ்சம் சைடில் விட்டுறேன் நான். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாட்களிலே கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். சிறியவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த. ஏழாவது, கர்த்தர் மேலே பிரகாசித்து ஒரு புதிய நாமத்தை கொடுப்பார். இனி கைவிடப்பட்டவள் என்று பேர். இந்த நாட்களிலே அதற்காக தான் என்ன செய்யணும்? இரவும் பகலும் அதை புகழ்ச்சி ஆக்கும் வரை தேவனை என்ன செய்யக்கூடாது? அமர்ந்திர விடக்கூடாது. எட்டாவது, யார் இந்த மகிமையின் ராஜ்? அவர் யுத்தத்தில் வல்லவர், பராக்கிரம் உள்ளவர். ஆகிய அவரை தேடுகிற சந்ததியாக நாம் இருக்க வேண்டும். அவரை தேடும் பொழுது மகிமையின் ராஜாவாக அவர் நமக்குள்ளே வருவார். வரும்பொழுது அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரம், அவருடைய சேனைகள் அவரோடு வரும். அதற்கு முன்பதாக எந்த சத்துருக்களும் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இந்த நாட்களில் அந்த மகிமை, தேவ மகிமை நம்ம வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்திலே, நம்ம ஊழியத்திலே, தேசத்திலே வெளிப்படும்படி உலகத்திலே ஆண்டவர் பிறக்கும்போது தேவதூதர்லாம் சொன்னாங்க, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் அப்படிப்பட்ட ஒரு மகிமை இந்த நாட்களிலே வெளிப்படும்படி நாட்களில் நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். முழு இருதயத்தோடு குடும்பமாக சபையாக ஆண்டவரை தேடும். ஆண்டவரே, நம்முடைய மகிமையால் எங்கள் ஆலயத்தை நிரப்பும், எங்களை நிரப்பும் என்று நாம் தேடும் பொழுது இன்றைக்கு வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வசனமும் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் என்ன செய்யும்? அப்படிப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
இந்த நாளிலும் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய மகிமை இந்த நாட்களிலே நீர் வெளிப்படுத்துகிற தேவன். உடைய ஆலயத்திலே முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தில் அதிகமாக இந்த நாட்களிலே நீர் வெளிப்படுத்தி சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கபடியாலும் ஸ்தோத்திரி. அந்த ஒரு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக உம்மை வாஞ்சித்து தேடும்படி அந்நாட்களிலேயே நெருக்கருவை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து சென்றால் எங்களோடு இருக்கிறது தண்ணீரை கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது, அக்னியை கடக்கும்போது எங்களை கைவிடாத தேவனாக இருக்கபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களிலே உம்முடைய மகிமை நீர் வெளிப்படுத்துகிற தேவன். அதற்காகவே எங்களை உருவாக்கின தேவன். இந்த நாட்களிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவர்களாக காணப்பட எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறது. இனி கைவிடப்பட்டவள் இந்த சூழ்நிலையெல்லாம் நீர் மாற்றி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிற தேவனாக இருக்கபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பெரிய காரியங்களை செய்கிறது. எங்கள் மீது நீர் உதிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி செய்கிறது. உலகத்திலே இருள், காரிருள் காணப்படும் பொழுது எங்கள் மீது உம்முடைய மகிமை உதித்து அதை தேடி மக்கள் ஓடி வரும்படி கிரியை செய்கிற தேவன். நித்திய வெளிச்சமாக எங்களுக்கு இருக்கிற நம்முடைய துக்க நாட்களை முடிக்கிற தேவன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆகும்படி செய்கிற தேவன். இந்த நாட்களிலும் ஆண்டவரே எல்லா யுத்தத்திலே நீர் மகிமையின் ராஜாவாக வருகிற தேவன். வல்லமையோடு பராக்கிரமத்தோடு சேனைகளோடு வருகிற தேவன். நாங்கள் உம்மை தேடுகிற ஒரு சந்ததியாக காணப்பட இந்த நாட்களிலே நீர் கிருபை. இரவும் பகலும் ஆண்டவரே உன் கதவு பூட்டப்படாது என்று சொன்ன தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய மகிமை எங்களை நிரப்பும் பொழுது இடைவிடாமல் உம்மை தேடும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய வல்லமையால் நிரப்பப்படும்படி அந்நாட்களிலே நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே உம்முடைய மகிமையால் நீர் இடை கட்டுவீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லா குறைகளை நிறைவாக்குற தேவன், பலப்படுத்துகிற தேவன். நீ என் பார்வைக்கு அருமையாயிருக்கிறாய், கனம் பெற்றாய், அதை விசுவாசிக்கும். நீ என்னுடையவன், என்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று அந்த நாட்களில் அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டு விசுவாசிக்கும்படி அந்த நாட்களில் கிருபை தர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி, முன்னேறி செல்லும்படி, தேவ மகிமையால் நிரப்பப்படும்படி அந்நாட்களில் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்நாளில் வந்த ஒருவரையும் ஆசீர்வதி, உடைய குடும்பங்களை ஆசீர்வதி, உடைய தேவைகளை சந்தி, நல்ல சுகம்பலன் தாரும், குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷத்தாரும், வேலை ஸ்தலத்திலே ஆசீர்வதியும், குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழும்படி இந்த நாட்களிலே இப்படி பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி எல்லா தடைகளை உடைப்பீராக. உடைய வீட்டின் நன்மையால் ஒவ்வொருவரையும் நீர் திருப்தியாக்கும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை